அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்திற்குண்டான கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மாத பிறப்பு அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் உற்சாகமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் குதூகலம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாளும் கூட. உங்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்களுடைய பயணங்கள் ஆதாயத்தை பெற்றுத்தருமா, உங்களுடைய அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும், இது போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்களுடைய இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட நீங்கள் மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறக்க போகக்கூடிய இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவு அமையப்பெறும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களை பிறக்க போகிற ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கலவையான பலன்கள், அப்படி இல்லைன்னா ஓரளவிற்கு ஆதாயம் நிறைந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். கும்பராசியினர் புத்திசாலிகள், ஆனால் புதிய கருத்துக்களை கிரகித்து கொள்வதில் கொஞ்சம் மந்தமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி இந்த மாதம் உத்தியோகம் செய்பவர்கள் தன நிலையில ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. பொதுவாக தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதுடன் வருமானத்திலையும் ஏற்றம் உண்டாக பெறும். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர்களை பெற்று தந்து தன லாபத்தை அதிகப்படுத்தும் விதமாக இந்த மாதம் கிரக நிலைகள் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். திருமண உறவில் உள்ளவர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரிக்கலாம். இந்த வயதான பெண்களுக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உடல் சார்ந்த பிரச்சனைகள் தெரிய ஆரம்பித்த உடனேயே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப நல்லதுங்க. உரிய நேரத்தில் உரிய சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலமா உடல் சார்ந்த பிரச்சனைகளை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதில் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். தனியார் துறையில் வேலை உள்ளவர்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய வருமானமும் உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இசை மற்றும் கலை மீது ஆர்வம் அதிகரித்து காணப்படும். சொத்து அப்படி இல்லைன்னா சொத்து சம்பந்தமான பத்திரம் சம்பந்தமான சட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க. இந்த மாத இறுதி பகுதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மின்சாரத்துறையை சார்ந்த அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக மனசோர்வு மற்றும் தூக்கமின்மை, அது இப்படி இல்லைன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் அப்படி இல்லைன்னா நடைப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் துறையில் இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தன நிலையிலையும் ஏற்றம் உண்டாகும். நீங்கள் மருத்துவராக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் தன நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தன லாபம் அதிகரிக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சுய தொழில் புரிபவர்களுக்கு அதிக வருமானத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆயுத ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் புதிய தொழில் முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா பழம் மற்றும் காய்கறி மொத்த வியாபாரத்தில் போட்டி அதிகரித்து காணப்படுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பலசரக்கு வியாபாரத்தில் மிதமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மாதத்திற்கு பிறகு பின்னலாடை ஏற்றுமதி சார்ந்த கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க கணக்குகளை கையாளுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. காதல் மற்றும் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இடையே பரஸ்பர நெருக்கம் அதிகரித்து காணப்படும். தங்களுடைய காதல் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று ஆடைகள் பரிசு பொருட்கள் வாங்கி தருவது அவர்களுக்கு
உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுடைய காதல் துணையுடனான இணக்கம் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய காதல் துணையுடன் சேர்ந்து இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க. அதன் மூலமாக உங்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர காதல் உணர்வு அதிகரிக்கலாம். திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படக்கூடிய காதலர்களுக்கு இந்த மாதத்திற்கு பிற்பகுதி இருவரது குடும்பத்தின் சம்மதம் கிடைக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கலாம். திருமணமும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு நிச்சயிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அவர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா கடும் முயற்சிகளை நீங்கள் போடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் உங்களுடைய திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2-3 மாதங்களுக்கு பிறகு கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கான அச்சாணையை நீங்கள் இந்த மாதத்திலேயே தொடங்கி விடுவீங்க. அதே மாதிரி புதியதாக திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய துணையை கூட்டிக் கொண்டு பல ஊர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக இருவருக்குள்ளும் அன்பு பலப்படும். கணவன் மனைவிக்கு இடையே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இது இருவருக்குள்ளும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுங்க. இருவரும் வாக்கை கட்டுப்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தையின் மேற்படிப்பிற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீடு மராமத்து பணிக்காக நீங்கள் செலவுகள் செய்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டிற்கு தேவையான ஜாமான்களை வாங்குவதற்கும் செலவு செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்காகவும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் அதிகம் செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் காது குத்து, மஞ்சள் நீராட்டு விழா போன்ற சுப காரியங்களுக்காக தன விரயங்கள் ஏற்படலாம். சுப விரயங்கள் அப்படின்னாலும் கூட பணம் பற்றிய பதட்ட நிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பிறருக்கு கடன் அளிக்கும் விஷயத்தில் கவனமாக இருங்க. கொடுத்த கடன் திரும்பி வராமல் போவதனால உங்களுக்கு தேவையில்லாத தன இழப்பு ஏற்படலாம். அதே மாதிரி இந்த மாத இறுதியில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களின் குழந்தைகளுடன் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செய்வீங்க. குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்குவதற்காக செலவுகள் செய்வீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்களுக்கு பயணங்கள் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் தொடர்பான செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கணிதம் சார்ந்த படிப்பில் முதுகலை படிப்பை கல்லூரியில் முடித்த மாணவர்கள் வெளிநாட்டில் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்வாங்க. உயர்நிலை படிப்புகளில் சேர கல்விக்கான உதவித்தொகையை பெற விரும்பக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில் படிப்பிற்கான ஊக்கத்தொகை இல்லை உதவித்தொகையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கவன சிதறலுக்கு ஆளாகக்கூடிய நிலை உருவாகும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனமுடன் படித்தால் கல்வியில் எளிதில் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சியில் வெற்றி காண்பாங்க. உயர் பதவிகளுக்காக போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று முதல் நிலையை பிடிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு நுரையீரல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கிய உணவுகளையும் உரிய மருந்துகளையும் சரியாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து குணமடையலாம். அதே மாதிரி இந்த மாதத்தின் மத்தியம பகுதி அப்படின்னா மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைவலி மற்றும் மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகளை சந்திக்க நேரலாம். குறித்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு உடல் உபாதைகளில் இருந்து மீள முடியும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் வயிற்றுப்புண் பிரச்சனைகள் தலை தூக்கம் அப்படிங்கிறதுனால மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நன்றாக வைத்து கொள்ள முடியும். வெளியில் விற்பனையாகக்கூடிய உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தண்ணீரை அதிகமாக எடுத்துக்கொள்வதும் ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வயது முதிர்ந்த பெண்களுக்கு மனப்பதட்டம் அதிகரித்து காணப்படும். தினமும் ஆழ்நிலை தியானம் செய்வதன் மூலமாக எளிதாக மனப்பதட்ட நோயில இருந்தும் நீங்கள் விடப்படலாம். வயது முதிர்ந்தவர்களுக்கு இடது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கண் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவிற்கு சிறப்பாக இருந்தாலும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பண பரிவர்த்தனை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பெரிய அளவில் நீங்கள் தொழிலையோ வியாபாரத்திலேயோ நீங்கள் முதலீடு செய்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமாகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அப்படி இல்லைன்னா அனுபவசாலிகள் அப்படி இல்லைன்னா அந்த துறையில் ஆலோசகராக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஆலோசனை செய்து பல பேரிடம் கருத்து தெரிந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் ஓரளவிற்கு பண இழப்பை உங்களால் தவிர்க்க முடியும். குறைந்தபட்சமாக முதலீடுகளை போடுவது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு சுமாரான காலமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் கால பைரவர் பூஜை செய்வது வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். எள் கலந்து செய்யப்பட்ட சாதத்தை சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கிறதுனால தொழில் மேன்மை உருவாகும். ஆதரவற்ற வயதான பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் சுபைக்ஷம் உண்டாகும்.